பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை கொஞ்சத்தில் உண்மையாயிரு. மத்தேயு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். இதில் சொல்லப்பட்ட மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நாங்கள் சில நேரங்களில் அது சின்ன விஷயம்தானே, சின்ன பொய் தானேன்னு சின்ன விஷயங்களே நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். சின்ன பொய் தானே சொல்லலாம் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. அந்த கொஞ்ச விஷயம் சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் நாங்கள் உண்மையாக இருக்கணும். இதில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் சில சமயங்களில் நினைப்போம், எங்களோட குடும்பங்களில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருந்து மற்றவர்கள் ரட்சிக்கப்படாட்டிக்கு நாங்கள் நினைப்போம், அவங்களும் ரட்சிக்கப்பட்டு அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இருந்தால் நாங்கள் இன்னும் நிறைய ஊழியங்களை செய்யலாம், நிறைய தேவனுக்குன்னு நாங்கள் செய்யலாம்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு ஆள் தேவனுக்கென்று ஊழியங்களை செய்து தேவனுக்கென்று உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மீதி காரியங்களை தேவன் செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். வேதத்தில் இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, தசம பாகம் காணிக்க போடுற அந்த பகுதியில் பணக்காரர் காணிக்க போடுறாங்க. ஆனால் ஒரு விதவை தன்னிட்ட இருந்த முழு பணத்தையும், அதாவது தன்னுடைய ஜீவனத்துக்கண்டு இருந்த அந்த முழு பணம், அது 2 ரூபா அவட்ட இருந்துச்சுன்னா அந்த 2 ரூபாயையும் முழுவதுமாய் தேவனுக்கண்டு போட்டா. அந்த இடத்துல அவர் சொல்கிறார், தன்னுடைய ஜீவனுக்கு வைத்திருந்த முழுவதையும் இவள் போட்டால் இவள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கவள். ஆனால் அப்போ அந்த கொஞ்சத்தில் அவள் உண்மையாக இருந்தபடியாக அந்த இடத்துல அவள் ஆசீர்வதிக்கப்படுறா. நாங்கள் சில சமயங்களில் பெரிய பெரிய பாவங்கள் தான் செய்யக்கூடாது, இது சின்ன விஷயம் தானே, இது சின்ன விஷயம் என்று பெரிய பெரிய விஷயத்தை தான் நாங்கள் பாவங்களாக நினைக்கிறோம். அதைத்தான் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் சில நேரம் தவறுகிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் டக்குன்னு தவறி போகிறோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று நீதிமொழிகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் தரவர். நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். Have a fantastic day.